எல்லோரும் வங்காளத்தை ஒரு சோனார் பங்களாவாக மாற்றுவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சோனால் பங்களா திடீர்னு யாராலும் உருவாக்க முடியாது. எஸ்ஐஆர் என்பது ஒரு பக்க பிரச்சனை, ஆனால் பிரச்சனை வடனா அது முழு விஷயமும் இல்லை. கேம்பெயின் செல்லும் விதத்தை பார்த்தால் வங்காளத்தில் உள்ள மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு கமல் லால் கேம்பெயினால் நொறுக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த எலெக்ஷன் மற்றும் தேர்தல் கேம்பெயின் நகரத்திலும் கிராமப்புறங்களிலும் கூட பலரை தொந்தரவு செய்துள்ளது. என்றால் எல்லோரும் சொல்கிறார்கள், உண்மையை உருவாக்குவதற்காக பொய்யை அது தொடர்கிறது. எல்லோரும் வங்காளத்தை ஒரு சோனார் பங்களாவாக மாற்றுவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சோனால் பங்களா திடீர்னு யாராலும் உருவாக்க முடியாது. ஆக உங்களை பார்வையில் பெரிய பிரச்சனை என்ன? இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய பிரச்சனை என்ன? கேம்பெயின் செல்லும் விதத்தை பார்த்தால் வங்காளத்தில் உள்ள மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு கமல் லால் கேம்பெயினால் நொறுக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். எஸ்ஐஆர் ஒரு பெரிய பிரச்சனையா? எஸ்ஐஆர் ஒரு துணை பிரச்சனை, ஆனால் ஒரு பிரச்சனை. ஆனால் அதுதான் முழு விஷயமும் அல்ல. மத்தியிலிருந்து வரும் தலைவர்களிடமிருந்து வரும் கேம்பெயின் மற்றும் இந்த மாநிலத்திலிருந்து செல்லும் தலைவர்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் விதம், அவர்கள் மக்களை மதம் சாதி உங்களுக்கு தெரியும் வர்ணபத்திலே ஆகியவற்றின் அடிப்படையில் பிரிக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் முழக்கங்களை பார்த்தால் தேர்தலுக்கு பிறகு எந்த கலவர சூழலும் உருவாகிவிடக்கூடாது என்று எங்களுக்கு தோன்றுகிறது. இந்த எலெக்ஷன்ல இடதுசாரிகளின் எதிர்காலத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இடதுசாரிகள் பூஜ்ஜியத்தில் இருக்க மாட்டார்கள் என்று நான் நிச்சயமாக உணர்கிறேன். ஆனால் காங்கிரஸ் பார்ட்டியால் நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறீர்களா? அதை நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னால் காங்கிரஸ் பார்ட்டியும் கணிசமான எண்ணிக்கையிலான இடங்களில் ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் போட்டியிடுகிறது. எனவே நீங்கள் பார்க்க வேண்டும். இதை கூறுவதற்கு நீங்கள் மே மாதம் 6ஆம் தேதி வரும் முடிவை பார்க்க வேண்டும்.